ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் ஒரு கனவு இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. அது இப்போ பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. நான் இப்போ வீடு கட்டிகிட்ருக்கேன். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய பூஜா ரூம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இன்னும் வேறு எதுவும் பண்ணலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேனலிங் மட்டும் பண்ணியிருக்கோம். கீழே கபோர்டு அந்த ட்ராஸ்லாம் அடிச்சிருக்கு. அவ்வளோதான் வேலையாயிருக்கு. இன்னும் இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வேலையாகும்போது நான் இன்னும் மீதி இருக்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ பூஜா ரூமில் இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங்கில் இருந்து அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. அதாவது கிச்சனுக்கும் பூஜாக்கும் இடையில தான் பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. இதுதான் என்னுடைய கிச்சன். ஓரளவுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் மீதி ஒர்க்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். இன்னும் ஒரு 2 மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க்கெல்லாம் வீட்டில் போயிட்டே தான் இருக்கும். ஜனவரிக்கு மேலே, அதாவது பொங்கலுக்கு அப்புறம் தான் நான் புது வீட்டுக்கு குடி வரணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் போய்கிட்டுருக்கு. சின்ன சின்ன அப்டேட் அப்பப்போ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த தானியம்லாம் சர்க்கரை உப்பு அதெல்லாம் வைப்பாங்களே, அதுதான் போட்டு வச்சுது. அதை நான் வீட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கு சில இதுக்கெலாம் டோர் போடாமல் இருக்குது. சிலருக்கு கிளாஸ் வருது. அதனால் இன்னும் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்குது. இது பேண்ட்ரி. பாதி ஒர்க்கோடு அப்படியே இருக்குது. இன்னும் மீதி ஒர்க்லாம் நிறையா போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் முழுசாக இருக்குது. அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வீடு கட்டுறது அப்படின்றது எடுத்த உடனே நம்ம பிளான் பண்ணி அப்படியே டக்குன்னு கட்டிட முடியாது. நிறைய பிளான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ண என்ன பண்ணுவோம், அப்பப்போ மாற்றுவோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றது. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளான் எல்லாம் முடிஞ்சு நான் என்ன நினச்சேனோ அது மாதிரி வீட்டை கட்டியாச்சு. அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் டைனிங் ஏரியா. இதுதான் ஹால் ஏரியா. ஹால் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கு. அந்த பாக்ஸ் அது பார்த்திங்கன்னா மேலே டிசைன் கொடுத்துருக்கேன். விண்டோ பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு கார்னர் விண்டோ இருக்குது. விண்டோ எல்லாமே லாங் விண்டோவாக தான் இருக்குது. இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது. இங்கே ஹாலில் இருந்து பார்த்தாவே நமக்கு அங்கே கிச்சன் வரும். ஆனால் ஹாலுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. அது இன்னும் என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்றதே இன்னும் யோசிக்கல. அதனால் அதெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கனவு இருந்துகிட்ருக்கோம், வீடு கட்டணும், அதை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு. ஆனால் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறையா நமக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் அதனுடைய அனுபவங்களும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளே என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மேப் போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இதில் நாலேஜ் நான் கேதர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதா சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா வெளியில் வர்றதுக்கு, வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் ஏரியா வேலை போய்கிட்டுருக்கு. அது இன்னும் வேலையாகட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏன்னா வெளியிலையும் நமக்கு ஒரு அவுட்ரு சிங்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒட்டியே நமக்கு பேக் சைடில் ஒரு சிங்க் ஏரியா நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஹால் ஏரியா. ஹால்லேருந்து தான் மேலே நமக்கு ஸ்டேர்கேஸ் போகிற மாதிரி இருக்குது. ஹாலும் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ், ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, அதுக்காக ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, ஓரளவுக்கு நார்மல் சைஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த சிலிண்டர் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மீன் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால் ஒரு நாள் ஒரு சண்டே மீன் செஞ்சோம். அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபோயர் ஏரியா. இதில் மேலே ஃபால் சீலிங்கில் வாக்ஸ் கொடுத்துருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும்